இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 29/3/2026 மார்ச் மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 15ஆம் நாள். இன்றைய நாளிலே ஏகாதசி. ஏகாதசி காலையில 9:32 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் துவாதசி திதி வந்துடும். ஆயில்ய நட்சத்திரம் மாலை 4:04 வரைக்கும் இருக்கும். பின்பு மக நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே சூரியனின் கதிர்கள் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் கரிநாள்னு சொல்லுவோம். அதனால சுப காரியங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பார்த்துக்கிடுங்க. நல்ல நேரம் காலையில 6-7, மத்தியான வேளையில 3-4. ராகு காலம் 4:30 ராகு காலம். இன்றைய நாளிலே யமகண்டம் 12:1, குளிகை நேரம் 3-4. மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரமாக பயன்படுத்துவார். மீன லக்னத்திலே 2 நாழிகை 16 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன். இன்றைய நாளில் சூரிய உதய நேரம் 6:14. இந்த மக நட்சத்திரத்துக்கு சந்திரன் போவதனாலே பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாளிலே திருதி என்கிற நாமயோகம், பத்ரை என்கிற கரணமும் உண்டு. இந்த திருதி அப்படின்னாலே நிறைய விஷயங்களை இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி புதுசா புதுப்பித்தல், வீடு கட்டுறது, இந்த தோரணங்கள் மாதிரி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் பண்றது, சுபத்துக்கு கங்கணம் கட்டிக்கிறது, புதுசா வண்டி வாங்கினா இன்னைக்கு ஓட்டி பார்க்கறது, இதெல்லாம் தாராளமா இன்னைக்கு பண்ணலாம். அதுபோல பத்ரை கரணம் அப்படிங்கிற கரணத்துல ஏதாவது ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது, ஆர்வத்துடன் இந்த மல்யுத்தம்லாம் கலந்துக்குப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போறது, இந்த வால் சுத்துறது, கம்பு சுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா பயிற்சிக்கு உள்ளார போய் புதுசா கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கலாம். கடக ராசி நண்பர்களே, குருவும் சந்திரனும் இணைந்து உங்க ராசியின் 12ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்தை பார்க்கிறார். இந்த இடத்தையே மற்றொரு குருவான சுக்கிரனும் பார்க்கக்கூடிய சிறப்பான ஒரு நாள் இன்று. அதனால சுகங்கள் உண்டு, பயப்பட வேண்டாம். நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம். தைரிய புருஷ லட்சணம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு வெற்றி உங்க பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமபிரானை வணங்குங்கள். வாழ்க வளத்துடன்.